श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 255ஆம் பதிகம் 6ஆம் பாசுரம். பலபலவே ஆபரண பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு என் பெண்ணில் பலபல கண்டுண்ணு கேட்டுன்று போந்தின்பம் பலபலவே ஞானமும் பாம்பனை மேலோற்றேயே. பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பலபலவே கண்டு உண்டு கேட்டு உற்று மோந்து இன்பம் பலபலவே ஞானமும் பாம்பனை மேலேற்கோயே. ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டவன் அந்த சர்வேஸ்வரன். ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டது ஒன்று என்ன செய்தானாம்? என்னுடன் கலந்தவனுக்கு எந்த விதமான தன்மைகள் உள்ளன என்று ஆழ்வார் ஆராய்ந்து பார்த்தார். அதன் காரணமாக, அந்த ஆராய்ச்சியின் காரணமாக ஆழ்வாருக்கு தோன்றுவது என்ன? திரு ஆபரணங்கள் பல உள்ளன, திருநாமங்கள் பல உள்ளன, ஜோதி ரூபமான திருமேனி பல உள்ளன. அவனை கண்டும் உண்டும் கேட்டும் ஸ்பரிசித்தும் முகர்ந்தும் ஏற்படும் இன்பங்களும் பலவாக உள்ளன. அவனால் ஏற்பட உள்ள ஞானமும் பல உள்ளன. என்னுடன் கலந்து நின்றான். அப்போது ஒரு திருமேனி கொண்டு மட்டும் என்னுடன் கலந்து அனுபவிப்பது போதாது என்று திருவுள்ளம் பற்றி பல உருவம் எடுத்து என்னை அனுபவித்தபடி உள்ளான் என்கின்றார். பலவிதமான ஆபரணங்கள் என்று ஜாதி பேதம், பல ரூபங்களில் ஆபரணங்கள் என்று வடிவ பேதம். உதாரணமாக, திருக்கரங்களில் அணிந்துள்ள ஆபரணமாகிய கங்கணம் போன்றவை பல உள்ளன. இவற்றில் தோள்வளை, முன்கையில் இடும்பலை என்று பல உண்டு. அவனை அனுபவிக்கும் பொழுது திருநாமங்களை உரைத்தால் அவை ஒவ்வொன்றும் பலவிதமாக உள்ள நிலை. கோவிந்தன் என்பது போன்ற சீலகுணத்தை வெளிப்படுத்தும் திருநாமங்கள், மதுசூதன் என்பது போன்ற வீரத்தை வெளிப்படுத்தும் திருநாமங்கள், திருநாமங்களின் மூலமாக காணவல்ல ரூபங்கள் பல உள்ளன. இந்த உலகத்துடன் தொடர்பு இல்லாத தனது திருவேணியை அனைத்து விதமான உயிர்களுக்கும் சமமாக ஆக்கி இங்கு அவதரிக்கிறான். சௌபரி என்ற முனிவர் மந்தாதா என்ற அரசனின் இரு பெண்களையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி கேட்டார்.
வயோதிகரான இவருக்கு தன் பெண்களை எவ்வாறு மனம் செய்விக்க முடியும் என்று எண்ணி முடிவை தன் பெண்களிடம் விட்டுவிட்டார் அந்த அரசன். இவருடைய தவ வலிமை காரணமாக மிக அழகான ரூபம் எடுத்து அவரது பெண்களை எல்லாவற்றையும் மணந்தார். முக்தன் தன்னை அனுபவிக்கும் போது நிகழ்வது போன்று தான் என்னை அனுபவிக்க பல ரூபங்கள் எடுத்தான் சர்வேஸ்வரன். இப்படியாக உள்ள அவனுடைய தன்மைகளை ஆராய்ந்து பார்த்தால் காண்பது, உண்பது, கேட்பது, தொடுவது, முகர்வது என்று 5 புலன்களாலும் ஏற்படும் இன்பமும் பலவிதமாகும். அதாவது காண்பதற்கு இனிமையாக உள்ளவனும், கேட்பதற்கு இனிமையாக உள்ளதற்கும், தொடுவதற்கு முகர்வதற்கு இனிமையாக உள்ளதுமாக பல விஷயங்கள் அவனிடம் உள்ளன என்கின்றார். இந்த 5 இந்திரியங்கள் விஷயமாக உள்ளவற்றை கூறுகிறார். இந்த விஷயங்களை அறிவதற்கு என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும். அந்த ஞானம் வேண்டும் என்பதால் அவைக்கு ஏற்ற ஞானம் குறித்தும் இங்கே உரைக்கிறார். இவை அனைத்தும் ஒரு விஷயத்தில் இருக்குமென்றும் அவற்றை அனுபவித்தல் என்பதற்கு உதாரணம் காட்டுகிறார். பாம்பானது தொடுவதற்கு மென்மையாகவும் நல்ல நறுமணத்துடன் கூடியதாகவும் கண்ணுக்கு இனிமையாகவும் இருக்குமென்றோ என்பதை இங்கே உதாரணமாக ஆழ்வார் நம்போன்ற சேதனர்களுக்கு எடுத்துக்காட்டி நம்மை எம்பெருமானை சர்வேஸ்வரனை தொழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் என்பதாக இப்பாசல் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இந்த காலையிலே செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.